viewers, welcome back to Usha Balas Learning Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அதுவும் இப்போ எனக்கு ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருக்க கூடிய என்குவரிஸ் என்ன அப்படினா டெக்னிக்கல் எஸ்ஐக்கான எக்ஸாம் எப்போ மேம்? மே மந்த் சொன்னாங்க, பட் இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ நோட்டிஃபிகேஷன் வருமா, டிலே ஆகுமா, இந்த எக்ஸாம் படிக்கலாமா, இல்லை அதர் எக்ஸாம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாமா, தென் அதுக்கு அடுத்தது எந்தவித அப்டேட்டுமே இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? எக்ஸாம் எந்த டேட்டில் வரும், என்ன நம்பர் ஆஃப் வேகன்சியில் இருக்குது, தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா? ஸோ இந்த மாதிரி என்கொயரிஸ் வந்து இதை தாண்டி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயிலே என்கிட்ட திருப்பி கேட்டுட்ருக்கீங்க. எப்படின்னா சிலபஸ் பற்றியான டீட்டெயில் அது எல்லாமே நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, நீங்கள் வீடியோவை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. எப்படின்னா மேம் இப்போ எஸ்ஐ டிலே ஆகுதுன்னா நான் ஏஐக்கு மூவ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாமா, அப்படின்னா நான் ரெண்டும் சேம் சிலபஸாக அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஏன்னா திருப்பி இதை ரிப்பீட் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ நியூவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா எஸ்ஐக்கும் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்கன்னு. அதர் தென் எக்ஸாமுக்கான அப்டேட் எப்போ மேம்? இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறீங்கன்னா, மேம் மே மந்த்து சொல்லியிருந்தாங்கல்ல, பட் மே மந்த்தே முடிஞ்சிடுச்சு, நோட்டிஃபிகேஷன் வரலையே அப்படிங்கிறத தான் மெயினாக கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மே மந்த்தே என்ன சொல்லியிருந்தாங்க, டென்டேட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக அவங்கக்கிட்ட கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க. நாங்கள் டேட்டுன்னு அஃபிஷியலாக ஏதாவது கொடுத்தோமா? இல்லை. டென்டேட்டிவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு, அதாவது இந்த மந்த்து அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ரவரியான ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அதை வச்சு அவங்கக்கிட்ட, ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மே மந்த் நோட்டிஃபிகேஷன் நாங்கள்ல, அப்போ டிலே ஆகிடுச்சு, அப்போ முன்ன மாதிரி இதை அப்படியே போட்டு வச்சுருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்குறீங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அதெல்லாம் இல்லை. நான் டேரெக்டாக டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அப்ரோச் பண்ணப்போ அவங்க எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது மேபி சேஞ்ச் ஆகலாம், இல்லை இருக்கிறதே சொல்லலாம். பட் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீக்கு என்கிட்ட என்கொயரி பண்ணவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இல்லைப்பா நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ டெக்னிக்கல் எஸ்ஐக்கு மேக் பண்ணுவேன், கண்டிப்பாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மெட்டீரியல் எல்லாமே கேட்குறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தையாக உங்களுக்கு A to Z வீடியோவிலே சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு திங், நான் அப்ரோச் பண்ண வரைக்கும் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராசஸில் இருக்குது. ஓகே, அப்போ மே மந்த்து கண்டிப்பாக வராதுங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்தது, தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால் நான் என்னோடய ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மந்த் வராதுப்பா, ஸோ அதனால் உங்களுக்கு முடிக்க வேண்டிய சிலபஸை நான் ஹோல்டில் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு டிஎன்பிஎஸ்சி வந்திருக்கிறதுனால அந்த இதில் ஒர்க்கில் நான் பிஸியாக இருப்பேன். பட் அதனால் நான் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கனோ அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருங்க அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு 1 by 1 எனக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் மே மந்த்து ஷோராக வராதுங்கிறது தெரியும். அப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேம் அப்போ இனிமேல் வருமா வராதா அப்படின்னீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் எழுதின எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்தது ப்ராசஸில் இருக்குது, டெக்னிக்கல் எஸ்ஐ ப்ராசஸில் இருக்குது. ஸோ எஸ்ஐ ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங், அடுத்தது வந்து சார் சிலபஸ் சேஞ்சஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னதுக்கு ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலபஸ் சேஞ்சஸ் இருக்காதுமா, சிலபஸ் அப்டேட் இருக்கும். அதாவது இப்போ கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்குமே, அதாவது நான் சொல்கிறது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்குமே சம் சேஞ்சஸ் கொடுத்துட்டு தான் வரும். ஓகேங்களா? அந்த விதத்தில் டெக்னிக்கல் எஸ்ஐக்கும் டெஃபினட்டாக சேஞ்சஸ் இருக்காது, அப்டேட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், சேஞ்சஸ்க்கும் அப்டேட்டுக்கும். சேஞ்சஸ் அப்படின்னா ஹோல் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் சேஞ்சஸ். அவங்க சேஞ்சஸ்ன்னு சொல்லவே இல்லை, திருப்பியும் அதை தான் சொன்னாங்க. சேஞ்சஸ் இருக்காது, அப்டேட் இருக்கும். அப்டேட் இருக்கும் மீன்ஸ் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் ஆட் பண்ணலாம், இல்லை இருக்கிற யூனிட்டை ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் என்னோட சைடில் என்கிட்ட ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லும் போதே அதை தான் சொல்லி இருக்கிற சிலபஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். மேபி அவங்க நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டு சேஞ்சஸ்னு கொடுத்து நியூ சிலபஸ் கொடுத்தாலும் அதை என்னோட சைடில் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இப்போதையான கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அந்த உங்களுக்கு வந்ததில்லை அப்டேட்டு, இன்ஜினியரிங்கு, இசிஇ, சிஎஸ்சி, ஐடி, ஏஇ டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் அப்படின்னு வந்தப்போ உங்ககிட்ட இருந்த அந்த ஸ்பிரிட்டு, அந்த ஸ்பீடு, அது எல்லாமே இப்போ கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. ரீசன் என்னென்னா, இல்லை டிலே ஆகும் போல், ஸோ வரப்போ பார்த்துக்கலாம், அவங்க ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் மற்ற ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சடனாக
அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, பட் நீங்கள் அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய சிலபஸையாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும்ல, கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும்ல. ஓகே, ஸோ அந்த விதத்தில் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இப்போ எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே என்ன கேட்குறாங்கன்னா, மேம் எஸ்ஐ வர டிலே ஆகுது, ஏஇ ப்ரிப்பேர் பண்ணவா? ஸோ நான் யாருக்குமே அக்செப்ட் பண்ணலை. எஸ்ஐ முடிச்சிட்டிங்களா? முடிக்கலல்ல? ஸோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக எக்ஸாம் வந்துரும்ப்பா. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு எப்படி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிக் ட்ரீமோ, அதே மாதிரி அவங்க சைடில் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டிமாண்டாக இருக்குது. கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் எக்ஸாம் 1 by 1 கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த விதத்தில் நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அப்போ தான் நான் ஒரு ஸ்பீடுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னா அதுக்கு யாருமே அதாவது அதுக்கு யாருமே அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அடுத்த எக்ஸாம்ஸ் பார்க்குறீங்களோ இல்லை ஜிஎஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது உங்களோட விஷயம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கல தான். அப்டேட் வரும்னு சொன்னாங்க, அப்போ சடனாக தான் கொடுத்தாங்க உங்களுக்கு. சிஎஸ்சி, ஐடி, ஏஐ இவங்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு அந்த சமயத்தில் எதிர்பார்க்காத விதமாக கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸில் இருக்குங்கும் போது அதை வேற கேட்குறீங்க மேம், அப்போ எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. ப்ராசஸில் இருக்குது, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அலாட் ஆகிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்துருச்சுனாலே அடுத்தது டெக்னிக்கல் எஸ்ஐ தான் மேம் வரும். அதில் உங்களுக்கு சிலபஸ் சேஞ்சஸ்ங்கிறது இருக்காது, அப்டேட்டுங்கிற ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி காம்படிஷனை பற்றி நீங்கள் கொஷினே கேட்க வேண்டாம். காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்குது முன்னாடியை விட. முன்னாடி வந்து ஆல்ரெடி 20% டிபார்ட்மெண்ட் கோட்டா, அப்புறம் அதர் தென் வந்து அந்த அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க தான் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எடுத்தோடனே என்ன கேட்குறாங்கன்னா, மேம் ஈஸிக்கு என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, அப்போ நம்ம எதுக்கு படிக்கலாம், ஃபஸ்ட்டு ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது, வேகன்சியும் நம்பர் ஆஃப் வேகன்சியும் உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா நாங்களே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏஜ் இருந்ததுன்னா டெக்னிக்கல் எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படிங்கிறது காமன், எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஜாப் தான். பட் இருந்தாலும் மெயில் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஏஜ் இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நாங்களே வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஜேஇ, தென் அதை ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஏஇ லெவல் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மூவிங் ஆஃப் ட்ராக்கும் உங்களுக்கு இந்த ஜேஇ, ஏஇ அப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டுக்கு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேலை போகிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்மளே சொல்லும்போது, ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வராங்க. அதையும் தாண்டி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நிறைய சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு. எல்லாத்துக்கும் ரீசன் என்ன அப்படின்னா வேகன்சி தான்ப்பா. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டிஎன்பிஎஸ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா இபிக்கு சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் அஃபிஷியலாக வரல. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 15 வேகன்சி தான் இசிக்கு. அந்த விதத்தில் டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படிங்கிறது உங்களுக்கு 200 வேகன்சி இருந்தால் அது உங்களுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி தானே. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த விதத்தில் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஏஇ லெவலுக்கு 15 வேகன்சி நம்ம படிக்கிறதுக்கு இது வந்து நம்ம டெக்னிக்கல் எஸ்ஐ படிக்கலாம்ல, வேகன்சியும் அதிகமாக இருக்குது, ஸோ வரட்டும் படிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் உள்ள எல்லாருமே என்ட்ரு ஆகுது. இப்போ டிலே ஆகுதுங்கும் போது எல்லாரோட அந்த ஸ்பீடும் குறைஞ்சிருச்சு. சரி பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலான்னு. அப்படிலாம் கிடையாதுப்பா. என்னோட சைடு நான் போர்ஷன்ஸ் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா மெட்டீரியல். ஓகேவா? அதாவது மேம் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு கிளாஸஸ் பார்த்தோம், உங்களோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்தது, நீங்கள் வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் கொடுக்குறீங்க மேம். அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன ஃபீட்பேக்கு. இந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம படித்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கின்ஸ் நமக்கு புரியும், பட் படிக்கிறதுக்கே நமக்கு சோர்ஸ் அப்படிங்கும் போது அதை பார்த்தா புரியாது இல்லை மேம் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லைப்பா அந்த மாதிரி ஒரு இதில் தான் உங்களுக்கு இந்த ஷார்ட் நோட்ஸையும் கொடுத்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்களுக்கு இது இந்த மாதிரிலாம் படித்தா புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க கேட்ட விதம் என்னென்னா, இல்லை மேம் இது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த கின்ஸு இந்த ஷார்ட் நோட்ஸ் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், பட் உள்ளே வரவங்களுக்கு எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன சோர்ஸ் மேம், நிறைய பேர் கேட்குற கொஷின் அதுதான்ப்பா. டெக்னிக்கல் எஸ்ஐக்கு புக்கு சொல்லுங்கம்மா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டெக்னிக்கல் எஸ்ஐக்கு மோஸ்ட்லி வந்து எப்படி அப்படின்னா இப்போ வரைக்கும் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு மெட்டீரியல் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் பற்றி கேட்டிருந்தீங்க. ஓகேவா? அது யாருன்னா ஆல்ரெடி நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் மேம், எனக்கு இந்த 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சு, இல்லை அப்படின்னாலும் இப்போவும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்னோட லெவலை செக் பண்ணிங்கிறதுக்காக டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க. டெஸ்ட் பேட்ச்லாம் லான்ச் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை டிமாண்டாக வச்சு தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் க்ரியேட் பண்ணோம். டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, என்ன ஷெடியூலில் கொடுத்தோமோ கிளியர் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட அவைலபிள் டைமுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் கேட்டதுக்கு அது பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. கோர்ஸ் வந்து சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸை தான் உள்ளே கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஈஸி சப்ஜெக்ட்ஸுங்கிறது படிக்க டஃப்பாக இருக்குங்கிறதுனால
நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சிலபஸ்க்கு கோர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கேட்குறீங்க அப்படின்னா மெட்டீரியல். மேம் எனக்கு ஒன்றும் இல்லை, மெட்டீரியல் மட்டும் போதும் மேம் அப்படின்னா நான் சொல்கிற சஜஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு திங் ஏஇ எஸ்ஐயோட கம்பேர் பண்ணுறீங்களா, அது கம்பேரே பண்ணாதீங்க. ஏன்னா ஏஇ சிலபஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் சிலபஸ். பட் எஸ்ஐ இது நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள்ட்ட கைடன்ஸ் கேட்டிருந்தீங்களாலோ இல்லை ஐடியா கேட்டிருந்தீங்களாலோ அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒன்றே கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஸோ இது எல்லாத்துக்குமே கிளாரிட்டி இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் கிளியராக தெரியும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிப்ளமோ ஆஸ்பிரண்ட்ஸும் எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெக்னிக்கல் எஸ்ஐயோட சிலபஸ் முழுக்க உங்களோட டிப்ளமோ சிலபஸ், இசிக்கான டிப்ளமோ, அதில் சிஎஸ்சி பேப்பர்ஸ் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அதை நீங்கள் இன்ஜினியரிங்கில் தேடினீங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? கொடுத்துருக்கிறது டிப்ளமோ சிலபஸ். அதனாலேயே அவங்க கண்டிப்பாக அப்டேட்டுங்கிற ஒன்றை கொண்டு வந்தாகணும். அதாவது அவங்க இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒன் அண்ட் ஒன்லி இன்ஜினியரிங்னு கொண்டு வந்தாங்கன்னா சிலபஸில் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ வர எமர்ஜென்சியில் இருக்கிற சிலபஸே வச்சு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லை சொன்ன மாதிரியே கொஞ்சம் சேஞ்சஸ் வச்சு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ புக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா கிடைக்கும். இப்போ என்னோட சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டீரியல் அடுத்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீக்கில் லான்ச் பண்ணுவேன். மெட்டீரியலுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கேட்ட என்கொயரிக்கு மேம் என்ன புக்கு படிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு, ஏன்னா ஏஇக்கு நான் சொல்லக்கூடிய புக்கு என்னென்னா பக்ஷி புக்கு சொல்லுவேன், இன்ஜினியரிங்கில் பக்ஷி புக்கு சொல்லுவேன். இங்கே வந்து என்னென்னா அதாவது ஒவ்வொரு யூனிட் வந்து இன்ஜினியரிங் யூனிட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு இந்த பக்ஷி புக்கை படிங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே டிப்ளமோ பேஸ்டான சிலபஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் டிப்ளமோ புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 யூனிட்டை இங்கே உங்களுக்கு ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய 5 யூனிட்டை நம்ம ஏஇயில் ஒரு யூனிட்டாக படிக்கிற மாதிரி டெக்னிக்கல் எஸ்ஐயில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது டிப்ளமோ சிலபஸ். ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி டிப்ளமோ ஆஸ்பிரண்ட்ஸும் எழுதியிருக்கிறதுனால அவங்க இன்னும் சிலபஸ் தான் சேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால நீங்கள் மேம் அப்போ நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு படிக்க முடியுமா மேம், இப்போ இன்ஜினியரிங்னு மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க. அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோலேயே உங்களுக்கு நான் அப்போ வந்தப்பே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சிலபஸ் வந்து நீ எப்படி வேணாலும் படி. ஈவன் என்கிட்ட கேட்டவங்களுக்கும் அதை தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் மெட்டீரியல் கவர் பண்ணுறது, சோர்ஸ் படிக்கிறதுங்கிறது வந்து எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சிலபஸை கவர் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் மட்டும் எப்படி பண்ணுங்கன்னா ஜேஇ ப்ளஸ் ஏஇ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேயும் அதை தான் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏஇக்கு எப்படி போவோம் அப்படின்னா டில் கேட் வரைக்குமே நம்ம கொடுத்துருவோம். அதாவது ஒரு படி தாண்டி மேலே கொஷின்ஸ் கொடுப்போம். இப்போ எங்கிட்ட ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி தான் கொடுத்துருப்பேன் கொஷின். நான் சொல்லியே தான் சொல்லியிருப்பேன், ஏஇ கொஷின்ஸ் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு படி மேலே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோன்னா அவங்க டஃப்பாவோ இல்லை ட்விஸ்டடாவோ கேட்கும்போது ஈவன் அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கூட உனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இப்படி தான்ப்பா சொல்கிறேன். மேபி நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி போட்டு கூட ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃபைன், உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிலபஸ் டிப்ளமோ சிலபஸுங்கிறதுனால இந்த சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே டிப்ளமோ புக்ஸில் தான் கவர் ஆகும். மேம் எனக்கு நீங்கள் இப்போ டிப்ளமோ புக்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா அதை சர்ச் பண்ணணும். அடுத்தது இந்த கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் எந்த செமஸ்டரில் எந்த புக்கில் வந்திருக்குங்கிறத வரைக்கும் நீங்கள் டீட்டெயில்டாக உள்ளே சர்ச் பண்ணணும். அதுக்கு என்னோட சைட்லேருந்தே நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா மெட்டீரியலாகவே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடலாம். அதாவது என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை கேதர் பண்ணி, இது யாருக்கு அப்படின்னா மேம் நான் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எழுதி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி நான் ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ஸ் வச்சுருக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்னால் கடையில் போயோ இல்லை நெய்பர்ஸ் கிட்ட போயோ இந்த மாதிரி சர்ச் பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதான் மெட்டீரியல். என்னோட இதில் என்ன கவர் ஆகும் அப்படின்னா A to Z எல்லாமே கவர் ஆகிடும். ஷார்ட் நோட்ஸ்லேருந்து படிக்கிறதுக்கான சோர்ஸ் கண்டென்ட்லேருந்து எவ்ரிதிங் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸாக ஆனால் பிச்சு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டாக இல்லைங்கிறதுனால டிப்ளமோ பேஸ்டு சிலபஸ் அப்படிங்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 2 அப்படின்னா அதில் 3 சப்ஜெக்ட் கம்பைன் பண்ணியிருக்காங்கப்பா. 3 சப்ஜெக்ட் இல்லை 4 சப்ஜெக்ட் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா சர்க்யூட் தியரி, மிஷின்ஸு, M&I, தென் லாஸ்ட்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் வந்து லாஸ்ட் ஒரே ஒரு டாப்பிக்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க.
அப்போ அவங்க எப்படி ஒரு அதாவது இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நமக்கு 4 சப்ஜெக்டை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இங்கே உனக்கு சோர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒட்டு மொத்தத்தில் ஓரளவு மேக்ஸிமம் கவர் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருவேன். ஓகே, எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செய்து வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், யாரும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா. படிக்கிற பசங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஏன் இதுலையே படிக்காமல் கொஞ்சம் பேர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கிற கேங்கும் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் மேம் இதுக்கு இந்த வீடியோ கொடுக்கல மேம், இந்த டாபிக் வீடியோ மிஸ் ஆகுது மேம், இந்த டாப்பிக்கான கிளாஸ் எது மேம்னு சொல்லி கேட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. எய்மை அதாவது இதுதான் டெக்னிக்கல் எஸ்ஐ தான் உன்னோட கோல் அப்படிங்கிற உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கிளியர் பண்ணுறதெல்லாம் 2வது விஷயம். அதில் நீ என்ன பண்ண, நீ உன்னோட எஃபோர்ட் எவ்வளோ போட்ட, 200% எஃபோர்ட் போட்ட அப்படின்னா அவுட்புட் 100% எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டார்கெட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணு. 200% எஃபோர்ட் போடு, 100% வந்து டெஃபினட்டாக உனக்கு அவுட்புட் வரும். இல்லைனாலும் ஒரு 98% உனக்கு அவுட்புட் வரும். அப்போ நீ யோசிச்சுக்கோ 200% எஃபோர்ட் போட்டிருக்கியா அப்படின்னு. இந்த பசங்க சர்ச் பண்ணுறதுக்கே யோசிக்கிறீங்கப்பா. அதே மாதிரி இன்னொருத்தவங்க எப்படி கேட்குறீங்கன்னா, மேம் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் கரெக்டாக தான் போகிறேனா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, அதாவது பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணாத. இவ்வளோ தான் படிக்க முடியும், இவ்வளோ தான் படிக்கணும், இது வந்து ஜேஇ லெவல். இப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங்னு மாற்றிட்டாங்கன்னா இது ஜேஇ லெவல் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் முன்னாடி எக்ஸாம் எழுதியிருக்கலாம், 1 மார்க்கில் போயிருக்கலாம், ஓகே ஃபைன். ஆனால் இப்போ இவங்க இந்த மாதிரி இன்ஜினியரிங்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஏஇ லெவலுக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களோட ப்ரிப்ரேஷனும் டெஃபினட்டாக டில் ஏஇ வரைக்கும் இருக்கும். ஓகேவா? டில் ஏஇ வரைக்கும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க கூட கேட்கக்கூடிய கொஷின்ஸை உன்னால் அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? டெக்னிக்கல் கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் டெக்னிக்கலாக இருக்கட்டும், ப்ரிப்பேர் பண்ணும்போது 2ஐயும் ஒரே ட்ராக்கில் கொண்டு போங்க. அதே மாதிரி இது வராது பார்த்துக்கலாம், நான் என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு எப்படி சொல்வேன்னா, இல்லைம்மா கால்குலேட்டர் மாதிரி வச்சு சால்வ் பண்ணுற சம்ஸ் வேணாம், அதை விட்டுருங்க, அது ரொம்ப பெரிய சம், ஐஇஎஸ் கேட் கொஷின்ஸ் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. அதர் தென் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா உள்ளே இறங்கி பாருங்கள், உங்களுக்கு அதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, இப்படி தான் சொல்லியிருப்பேன் நான். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். ஸோ நம்ம கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறோமா அப்படின்னா மேக்ஸிமம் லெவல் டஃப்பான கொஷின்ஸ் வரைக்கும் டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அது எந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னா, ஓகே இதுவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு சுவிட்ச் ஓவர் ஆகாதீங்க. எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இங்கேயும் விட்டு ஏஇயெல்லாம் இப்போ உடனே போய் ப்ரிப்பேர் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் கான்செப்ட் ஓரியன்டாக உங்களுக்கு அது ஹோப்பப் பண்ணுற நாலேஜ், அதாவது சடனாக, அதாவது உடனே பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி மினிமம் 3 மந்த்ஸாவது வேணும். பட் ஏஇயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் டைம் எடுத்து வரும். அதனால் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா டெஃபினட்டாக எஸ்ஐ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அப்டேட்டுன்னு ஒன்று கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க இன்ஜினியரிங்கு இவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிட் 2 தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா யூனிட் 2ங்கிறது ட்ரிபிள்இ பேப்பர். ஸோ அந்த பேப்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏஏ யூனிட்டை ஒரு யூனிட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சிஎஸ்சி யூனிட்டை ஒரு யூனிட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சம் சேஞ்சஸ் தான். ஓகேவா? அப்போ ஆல்ரெடி படித்து வச்சுருந்தீங்க தானே, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் புது சிலபஸ் என்ன கொடுக்குறாங்களோ அப்போ படிச்சுக்கலாம். அப்போ படிக்க தான் முடியுமே தவிர கிளியர் பண்ணி உள்ளே போக முடியாது. ஓகேவா? காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. பசங்க பயங்கரமாக படிச்சுட்டு இருக்காங்க, வேறு லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீ கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு படி அவங்கள தாண்டி மேலே ப்ரிப்பேர் பண்ணணும்னா நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இந்த புக்கை மட்டும் தான் படித்தேன் எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இது நமக்கு இப்போ கரண்ட்டாக அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கு அது செட் ஆகாது. ஓகேங்களாப்பா? ஸோ அதனால் எப்போ வேணாலும் வரலாம். என்கிட்ட அடுத்தது கேட்காதீங்க, எந்த மந்த்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்காதீங்க. அது யாருக்குமே தெரியாது. ஓகேவா? சொல்லுவாங்க, பட் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அது மட்டும் இல்லைப்பா. சிலபஸாக இருக்கட்டும், இல்லை அதில் வேறு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாமே அதையும் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. எல்லாமே இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான்ப்பா அதில் கிளியராக தெரியும் அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. ஓகேங்களா? அதனால் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. உன்னோட இதில் நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அதை மட்டும் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோ. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் மெட்டீரியல் லான்ச் பண்ணிடுவேன். அதில் என்ன இருக்குது சாம்பிள் காப்பி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன்ப்பா. சாஃப்ட் காப்பியாக தான் கொடுப்பேன். ஸோ முதல்ல வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஏன்னா மெட்டீரியல் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், சாம்பிள் காப்பி அனுப்புகிறேன். உங்களுக்கு ஓகேனா பார்த்துட்டு நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க. அது ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நான் அதுக்கு அடுத்து அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அது ப்ராசஸில் இருக்குது. ஓகேவா? ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நானே உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா?
ஒன்ஸ் புக்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லாட்டி அதர் தென் யூடியூப்பில் கிளாஸஸ் பார்த்தும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஆனால் சும்மா மட்டும் இருக்காதீங்க. அட்லீஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பாருங்கள். இருக்கிற சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்புறம் சேஞ்சஸ் வரும்போது அதில் கொடுத்துருக்கக்கூடிய சேஞ்சஸை வந்து கொடுத்துருக்கக்கூடிய டியூரேஷனில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஓரளவு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது உங்களோட விஷ். அதர் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.